நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இப்போ நீங்க கடன் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பணமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கலாமே. அது மட்டும் இல்லாம பணம் இல்லைன்னு நீங்க கவலைப்படாதீங்க. உங்க கஷ்டத்தை புரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த வீட்டுக்கு தேவைப்படுற எந்த பொருள்னாலும் என்கிட்ட வாங்கிக்கலாம். மரியாதையா கையடிங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கலாம்ல. வாடகை, உன் புருஷன் ட்ரீட்மெண்ட் செலவு, வீட்டு செலவு, இது எல்லாத்தையும் உன்னால தாங்க முடியாது. இது எல்லாத்துக்கும் என்ன மாதிரி ஒரு ஆளோட உதவி தேவை உனக்கு. நம்மளுக்குள்ள இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் யாருக்கும் தெரியாது. வேணும் இல்லாத நேரமா பார்த்து தான் நான் இங்க வருவேன். உன்னோட பதில சொல்லல. வெளியே போடா. நான் ஒன்னும் போகிறதுக்காக வரல. வந்த காரியத்தை முடிக்காம போக மாட்டேன். சொல்றேன்ல, அமைதியா சத்தம் போடாத. உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன்டா. செருப்பு வேற. இன்னும் இங்க பணம் கேட்டு வேற எவனது வருவானா என்ன? அது நான் எனக்காக வாங்கின கடன் கிடையாது. இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. கிளம்பு போலாம். அப்பாவை என் வாழ்க்கையில முறையா நான் இப்பதான் சோகமா பாக்குறேன். ஒண்ணு மாதிரி அவருக்கு சின்ன வயசு இல்லல்ல, அவருக்கு வயசாயிருச்சுல்ல. அந்த அளவுக்கு ஒன்னும் வயசாகல. ஓவரா டென்ஷன் ஆகும் போது சில பேர் பட்டுன்னு மனசை விட்டுருவாங்க. சூரஜனை போனதுக்கு அப்புறம் தான் அப்பா இவ்ளோ டவுன் ஆயிட்டாரு. சாதாரணமா பெரிய மனுஷங்க இந்த மாதிரி வேணும்னே அடம்பிடிப்பாங்க.
ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்காக இடத்த தேடி தேடி வாங்கி போட்டாரு. நேத்து தான் ஒரு நல்ல விலைக்கு பேசி முடிச்சாரு. அதோட பம்புக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துக்கும் அட்வான்ஸும் கொடுத்தாரு. இதுக்காக தான் ஓடிக்கிட்டே இருக்காரு. அதான் உடம்பு சரியில்லை. இனிமே இவர் யாருக்கு கஷ்டப்படணும்? இத்தனை வருஷமா ஓடி ஆடி வேலை பார்த்தாருல, கொஞ்ச நாளைக்கு அவரை ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. எத்தனை தடவை தான் சொல்றது? இப்ப இவ பேர்ல இடம் வாங்க முடிவு பண்ணிருக்காரு. இங்க பாருங்க அத்தை, இருக்கிற பிசினஸ சரியா பார்க்கறதுக்கு எனக்கே நேரம் கிடைக்கிறது இல்ல. இனிமே அதையும் சேர்த்து பார்த்துக்க என்னால முடியாது. இவங்க அப்பா சூரஜோட பேர்ல எதுவுமே வாங்க கூடாதுன்னு பிடிவாதமா இருக்காரு. என்னங்க, சூரஜ் அண்ணனையும் அப்பாவையும் சேர்த்து வைக்க நம்ம ஏதாவது முயற்சி பண்ணணும். அதுக்கான மந்திரம் சத்தியமா என் கையில இல்லம்மா. நான் சீரியஸா பேசுறேங்க. வெளியே காட்டிக்கலனாலும் அப்பா கூட நிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க. இனிமே அப்பா ஓவர் ஸ்டெயின் எடுத்து ஆபத்தாயிடும். அதுக்காகவே சூரஜ் அண்ணனும் திரும்பி கூட்டிட்டு வரணும். அவன் சமையலிய ஒரேடியா விட்டுட்டு இங்க திரும்பி வருவான்னு எனக்கு தோணல. அவளை பத்தி பேசாதீங்க. நாம சூரஜ் அண்ணனை மட்டும் இங்க கூட்டிட்டு வந்தா போதும். மனசாலையும் முடிவாலையும் ரெண்டு துருவமா இருக்கிறவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கிறது நடக்கிற விஷயமா எனக்கு தெரியல. நீங்க மனசு வச்சா அது நடக்கும்னு என் மனசுக்கு தோணுது. நான் தான் முயற்சி பண்ணல அத்தை. ரெண்டு பேருக்கிட்டையும் பொறுமையா நான் உட்கார்ந்து பேசினேன். ஆனா ரிசல்ட் கிடைக்கல. உங்க மாமனார்னால இனி வர காலத்துல இந்த பிசினஸ் எல்லாம் தனியா பாத்துக்கவே முடியாது. இப்ப இருக்கிறவங்களை எத்தனை நாளைக்கு தான் நம்ப முடியும்? பாக்குறதுக்கும் அனுசரிக்கிறதுக்கும் யாரும் இல்லங்கிறப்போ ஒவ்வொன்றும் ஒருத்தர் கையில போயிடும். அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னா சூரஜ் கிட்ட இது ஒப்படைக்கணும். சொல்றதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனா இதெல்லாம் சூரஜுக்கு தோணணும்ல. மாமா போய் கூப்பிடாம அவர் கண்டிப்பா இங்க வரமாட்டாரு. அந்த அளவுக்கு ஏன் அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான்? அவன் பையன் தானே. அவன் திரும்பி வந்தா இவர் எதிர்க்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. இப்ப இருக்கிற நிலைமையில பயங்கரமா எதிர்க்கணும். இல்லைன்னா மாமா மனசு மாறணும். அதுக்கு ஏதாவது அதிசயம் தான் நடக்கணும். அதிசயம் நடக்க நாம வேண்டிக்குவோம். என்னங்க இந்த பழைய பில்ல என்ன பாத்துட்டு இருக்கீங்க? லாஸ்ட் டைம் கரண்ட் பில் கட்டின ரசீது எடுத்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு? இனிமே என்னோட பேர்ல தான் கரண்ட் பில் கட்டணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அண்ணா இங்க சொத்து கேட்டு வந்தா நம்மளோட கையில புடி இருக்கணும்ல. உங்க பேர்ல தானே இந்த வீடு இருக்கு. ஆமா. அப்புறம் எதுக்கு சதீஷ் மாமாவும் அக்காவும் இங்க தங்கிருக்காங்க? வேற எங்க போவாங்க? அதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல. சதீஷ் மாமாவும் அக்காவும் நடந்துக்கிறதுலயே தெரியுது இது அவங்க வீடுன்னு. நாம அவங்க சொல்றத கேட்கலன்னா நம்ம கிட்ட மூஞ்ச காட்டுவாங்க. நீ ஏன் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? ஒரே வீட்ல இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கணும்ல. அவங்கள இங்க இருந்து அனுப்பி விடணும். நம்ம சந்தோஷத்துக்கு இடையில அவங்க எதுக்கு இருக்கணும்? நம்ம கூட்டு குடும்பமா இருந்தா இந்த வீட்ல நமக்கு ஒரு செங்கல் கூட கிடைக்காது. நீங்க தைரியமா சதீஷ் மாமா கிட்ட சொல்லுங்க இந்த வீட்டை விட்டு போக சொல்லி. இங்க நாம மட்டும் இருந்தாலே போதும். அம்மாவா தான் இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல கரெக்டா வந்து டிஸ்டர்ப் பண்றதுதான் அம்மா எப்பவும் செய்வாங்க.
2 பேரும் ரூமுக்குள்ள உட்காந்து என்ஜாய் பண்றீங்க போல. இந்த ரூம்ல படுத்தாதான் உங்களுக்கு தூக்கம் வருமா என்ன? இந்த ரூமை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தானே நான் இங்கிருந்து போனேன். முதல்ல இந்த ரூமை காலி பண்ணுங்க. இங்கதான் வேற ரூம் இருக்குல்ல, அந்த ரூமுக்கு நீ போயிடு. இது நான் இருந்த ரூம். என்னடி நான் ஜெயில இருப்பேன்னு நினைச்சியா? வெளிய போடி. இல்லனா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. உன்னை பயமுறுத்துறேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடு. கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகட்டும். இங்க பாருங்கண்ணே, இப்படி கை நீட்டுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. கை நீட்டுறது மட்டும் இல்ல, உன்னை அடிக்கணும்னு தானே இங்க வந்திருக்கேன். வாடா. இங்க பாருங்க, சண்டைக்கெல்லாம் போகாதீங்க. நான் வந்தது சண்டை போடத்தான். சண்டை போட்டுக்கிட்டே இங்க வாழுவேன். உனக்கு இஷ்டம் இருந்தா இப்பயே நாம் ஆரம்பிக்கலாம். வாடா. இங்க இருந்து போலாம். வாங்க வாங்க, முதல்ல வாங்க. என்னங்க பொருள் ஒண்ணு கூட இருக்க கூடாது. எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. எடுத்துட்டு இங்கிருந்து ஓடிடுங்க. இனி இந்த ரூம்ல பொருள் எதுவும் இருக்கக்கூடாது. எடுத்துட்டு ஓடுங்க. என்னடா என்ன அப்படி மறைச்சு பார்த்துட்டு இருக்க? என்ன நடிக்க போறியா? வாடா, வந்து அடி. அடிடா, நாம அடிச்சு இன்னைக்கே பிரச்சனை முடிச்சுக்கலாம். என்ன அப்படி மறைச்சு பார்த்துட்டு இருக்க? கண் அப்படியே நோண்டி எடுத்துருவேன். வேணுதான் இங்க வந்து சத்தம் போட்டு இருக்கானா? ஆமா. அப்ப அவன் மறுபடியும் வந்துட்டானா? ஐயோ, வேணு மட்டும் இல்ல, இந்த தடவை கூடவே பாலாவும் வந்திருக்கான். அவங்க இங்க தங்கறதுக்கு தான் வந்திருக்காங்க போல. அவங்க ரூம்குள்ள போய் ஸ்டே பண்ணிட்டு இருக்க சுமேஷையும் ஆஷாவையும் வெளியே துரத்துறதுக்கான சடங்கு தான் நடந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க, இப்ப எதுக்கு நீங்க அங்க போறீங்க? ஏண்டி, அவ என்ன பண்றான்னு நான் பார்க்க வேண்டாமா? பார்த்து என்ன பிரயோஜனம்? பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லதான், ஆனா பார்க்கணும், அவ்வளவுதான். ஏங்க ஒரு நிமிஷம், நீங்க எதையும் தெரிஞ்சுக்க வேண்டாம். வேணுவோட முக்கியமான எதிரி இப்ப சுமேஷ் தான். அவங்க 2 பேருக்கு இடையில என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம். அவன் நம்மள அடிச்சு துரத்த இங்க வந்தா அப்ப நம்ம அவன் கிட்ட பேசிக்கலாம். போதுமா? போதும். போய் சீக்கிரமா குளிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு போங்க. அதான் நல்லது. நான் எதுக்கு தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சு அடி வாங்கணும்? அந்த டவலை கொடு. இந்தாங்க. ஓடாங்கிறது ஓடாங்கற. அண்ணே வேணுண்ணே. ஏண்டி, இதெல்லாம் தூக்கிட்டு நீ எங்க போயிட்டு இருக்க?
ரூம்ல யாருக்கிட்ட கேட்டு உள்ள வந்த? நான் தான் இவளை கூட்டு வந்தேன். நீ இதுக்கப்புறம் ஏதாவது சொல்லணுமா கிழவி? அத்தை வலுக்கட்டாயமா ரூம்குள்ள வந்து இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாரு. உனக்கு அவ்வளவுதான் நீ மரியாதை. இப்படி பொய்ய நீலி கண்ணீர் வடிச்சுன்னு வச்சுக்கோயேன், மண்டையை உடைச்சிருவேன். படி. உன்னை இந்த ரூமுக்குள்ள நான் வரவேற்கணுமா என்ன? உள்ளவடி. அவனை வச்சு நீ தானே இது எல்லாத்தையும் பண்ண வைக்கிற? ஓ, எல்லாத்தையும் பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு நின்னுட்டு இருக்க? உங்க பையனை இந்த ரூம்ல இருந்து கட்டாயப்படுத்தி கொட்டாய்க்கு அனுப்புனப்போ நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு தானே நின்னுக்கிட்டு இருந்தீங்க. எந்திரிச்சு நடக்க முடியாத ஒரு மனுஷன் கூட எந்த கதையும் இல்லாம நான் அவர் கூட போனப்பவும் நீங்க வேடிக்கை பார்த்து தானே நின்னுக்கிட்டு இருந்தீங்க. இதை விட பெரிய காட்சிகள்லாம் நீங்க வேடிக்கை பார்த்தீங்கல்ல. இனிமே இந்த இடத்துல நின்னு நான் உங்களை ஆசீர்வாதம் பண்றேன். அம்மா நீங்க எங்க போயிருந்தீங்க? என் மூட்டு வலிக்கான எண்ணெய் தீந்து போச்சு, அதை வாங்க சொல்லி தோணி கடை சுசீலாக்கிட்ட சொல்ல போயிருந்தேன். வேணும்னா இங்க தங்கறதுக்காக திரும்ப வந்திருக்காரு. என்ன பண்றது? சதீஷ் இருக்கானா? மேல இருக்காரு. இவ்வளவு பெரிய சண்டை இங்க நடக்குது, அவர் வந்து எட்டி கூட பார்க்கல. ஆனா ஒண்ணு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே இங்க நடக்கிற எந்த பிரச்சனையிலையும் அண்ணன் வந்து இன்வால்வ் ஆக மாட்டாரு. நீ தனியா அவங்கிட்ட சண்டைக்கு போக பயப்படுற? நான் ஒன்றும் பயப்படல. ஆஷா ரொம்பவே பயப்படுறா. எனக்கு ஏதாவது நடந்தா அவ தனியா தானே இருக்கணும். கோவப்பட்டு பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவனும் அவளும் எதுக்கு வந்திருக்காங்கன்னா இங்க வந்து தங்கிட்டா அவங்க ஜெயிச்சதான் நினைச்சிட்டு வந்திருக்காங்க. அவ தான் இப்ப வேணுவோட பலமே. என்னதான் சொன்னாலும் அவனோட பையன் தானே அவளோட வயித்துல இருக்கு. அதுக்கான ஒரு பரிகாரம் பண்ணணும். நீ என் கூட வா. என்ன? அவளோட முதல் குழந்தைய சந்தேகத்தின் பேர்ல அவன் இல்லாம பண்ணிட்டான். இது இப்ப 2வது குழந்தை. அத அவ உயிரோட பிரசவிக்கவே கூடாது. எனக்கும் உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். எக்காரணத்தை கொண்டு ஆஷாக்கு தெரியவே கூடாது. இனிமே அவன் இங்கிருந்து தப்பிக்கவே கூடாது. பாலா ஒரு செத்து போன குழந்தைய பெத்தா போதும். இதுக்கு முன்னாடி அவளை பூனைக்கு கூட்டிட்டு போனப்போ அவ ஒரு பைத்தியக்காரின்னு நான் ஒரு சர்டிபிகேட் வாங்கி வச்சிருந்தோம்ல. அதை நம்ம காசு கொடுத்துல வாங்கணும். அது மாதிரி இன்னொன்னையே நீ வாங்கி வச்சுக்கோ. பைத்தியக்காரியா இருக்கிற பாலா பெத்த ஒரு குழந்தை அது செத்து போச்சுன்னு தெரிஞ்சதும் நெருப்புல போட்டு எரிச்சிடலாம், ஆத்துல போட்டு கொண்டுடலாம், என்ன வேணா பண்ணலாம். அப்படியே நமக்கு ஏத்த ஒரு மரணத்தை நீ பிளான் பண்ணி வச்சுக்கோ. அது நமக்கு எப்ப வேணாலும் தேவைப்படலாம்.
அந்த தலைக்கணி எதுக்கு தூக்கி எறிஞ்சிங்க? அப்ப இருந்த கோவத்துல தூக்கி வீசிட்டேன். இனிமே நீ ஒன்று எடுத்து வர வேண்டாம், வேற வாங்கிக்கலாம். அதுக்கு உங்க கையில காசு இருக்கணும்ல? நீ தான் வாங்கணும். எங்க இருந்து எடுத்து? பெரிய பங்களா மாதிரி ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கறதுக்கு உன் கையில காசு இருந்ததுல்ல? சரிதானே? இனிமே வாடகை கொடுக்க தேவையில்ல. அந்த பணத்தை எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கலாம். எனக்கு அந்த சமயத்துல ஒரு வேலை இருந்துச்சு. நீ போய் உன் முதலாளியை பார்க்க வேண்டிய விதத்துல பாரு, உனக்கு வேலை கிடைச்சிடும். இல்லைன்னா நான் போய் கேட்குறேன். இன்ஃபர்மேஷன் கொடுக்காம வேலையை விட்டு நிறுத்தினதுனால 1 மாச சம்பளத்தை நஷ்டஈடா கொடுக்கணும் அப்படின்னு. வந்த நஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டேன். முடிஞ்ச சம்பவத்தை நினைச்சு இனிமே யாரும் நஷ்டத்தை ஏத்துக்க வேண்டாம். இனிமே நாம இந்த வீட்டுக்கு திரும்ப வருவோம்னு நீ கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டல? ஏன் நின்றுகிட்டே இருக்க? வந்து இப்படி உட்காரு. உட்காரு. வந்து உட்காரு. என்னை எங்கிருந்து துரத்தி விட்டாங்களோ அதே இடத்துக்கு நான் இப்ப திரும்ப வந்திருக்கேன். என்னோட ஒரே ஒரு திமிர்னால தாண்டி நான் எவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நம்மளை அடிச்சு துரத்தினவங்களுக்கு சில நோக்கங்கள் இருக்கலாம். அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்குண்டான பயணத்துக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கோம். இந்த பாதையில் ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா நம்ம ட்ராக்கை மாத்திட்டு போயிடலாம். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.